السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. قال نبينا صلى الله عليه وسلم الصدقة رد البلاء والقضاء أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் ஈருலக நாயகம் சர்தாரே ரசூல் சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியனை உணர்வுபூர்வமாக ஏற்று வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நிலையான அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற பெரும் பாக்கியமிக்க மன்னிப்பும் என்றென்றும் மீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உயர்வான வெற்றி ஈமானுடைய ஈமானுக்கு தேவையான அத்தனை அம்சமும் புரிந்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்ட, தியாகம் உள்ளம் கொண்ட நிலைப்பாடுதான் உண்மையான வெற்றி என்பதாக குர்ஆன் பறைசாற்றுகிறது. துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், நீங்கள் விரும்புகின்ற நல்ல காரியங்கள், அதனையே அடுத்தவர்களுக்கு விரும்ப வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம். அல்லாஹ் தஆலா அதனைத்தான் விரும்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்குவதற்காக வேண்டி யார் போராடுகின்றானோ அவன்தான் உண்மையிலேயே அல்லாஹ்விற்காக வேண்டி போராடக்கூடியவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குனா என்ன? நம்ம கேட்கிறோம் இல்லையா, 1க்கு 10 அல்லாஹ் கொடுப்பான்ட்டு. 1க்கு 10 கொடுப்பான்ட்டு அல்லாஹ் சொல்றத 1க்கு 10 கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நாம கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், நீங்கள் பொறுமையாக இருப்பது ஈமானின் ஒரு பகுதி என்பதாக சொன்னாங்க இல்லையா, அது அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப எந்த நிலையை கடந்தாலும் பொறுமையாக இருப்பது என்பது ஈமானில் பகுதி என்பதை தன்னுடைய வாழ்வியலில் யார் ஒருவர் தனக்காக ஆக்கி கொண்டார்களோ அவன்தான் உண்மையான தியாகி என்பதாக, உண்மையாக ஈமானுக்காக வேண்டி அந்த அர்ப்பணிப்பு தன்மையோடு இருக்கக்கூடியவன் தான் அல்லாஹ்வுடைய வாக்கை மேலோங்க செய்கின்றவன் என்பதாக சொல்லுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. சஹாபாக்களுடைய வாழ்வியலும் அப்படித்தான் நமக்கு அவர்களுடைய செய்திகளை நமக்கு பகிர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள், இறைவனுக்காக வேண்டி, இறை மார்க்கத்திற்காக வேண்டி எதனையெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். தியாகம் செய்வது எல்லோரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அர்ப்பணிப்பு தன்மை,
அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியின் மீது உறுதியான நம்பிக்கையோடு செயல்படுவது. நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நோன்பை பிடியுங்கள், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த வாக்கினை யார் மேலோங்குவதற்காக வேண்டி போராடுகின்றார்களோ அப்படின்னா, தொழுகைக்கு கிளம்புறான்னா என்ன தடை வந்தாலும் அதை உதறி விட்டு போறதா அல்லாஹ்வுடைய வாக்கின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு சதகா கொடுக்கிறோம்னா, தேவையானவருக்கு சதகா கொடுப்பதற்காக வேண்டி ஒருத்தர் வர்றாங்க, தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு உண்டான மத்தியில் இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு அல்லாஹ்வுடைய வாக்கின் மீது வைத்து அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்கிறான்? குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, சதக்காவை அல்லாஹ் தஆலா ருபூபியத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார், ரிபா வட்டியை என்ன செய்யறார்? அழித்து கொண்டே இருக்கிறார். அப்ப நாம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது வளர்ப்பு தன்மையில் இருக்குது இல்லையா, அந்த தன்மையை நம்முடைய உயிரோடு உள்ளத்தோடு கலந்து என்ன செய்யணும்? அந்த நமக்கும் தேவையுடையவர்களுக்கு உண்டான அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடர்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு, அந்த இடர்பாடுகளை எல்லாம் களைத்து விட்டு என்ன செய்யறது? கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கின் மீது உண்டான நம்பிக்கை. அதை மேலோங்க செய்யக்கூடிய தன்மையும் அதுதான். என்ன சொல்றாங்கன்னா, உயிரோட்டமா இருக்கணும். நாம செய்யறக்கூடிய அமல் உயிரோட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்துறாங்க. கஅபத்துல்லாஹ்ல ஒரு 3 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான வரலாறு. கஅபத்துல்லாஹ்ல ஒரு 3 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள்ல யார் மிக உயர்வான தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நாம இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுகின்றத நாம கடைசி நேரத்தில் நாம என்ன எந்த மாதிரியான நடைமுறையில் இருக்கிறோம், நம்முடைய ஈமானிய விஷயம், யகீனுடைய விஷயம், இஸ்லாத்துடைய சமூகத்தினுடைய விஷயம், அதில் நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றத இந்த வரலாறின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறாங்க. 3 தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? சஹாபாக்களிலே உயர்வான தன்மை உடையவர்கள் யார் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்குறாங்க, அர்ப்பணிப்பு தன்மையோடு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க 3 பேருக்கு ஒரு 3 நபர்களை சொல்றாங்க. இவர் தான், இந்த தோழர் தான், இந்த தோழர் தான், இந்த தோழர் தான். அவங்களுக்குள்ளேயே ஒரு சிறிய இஹ்திலாஃபாத், கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. கருத்து வேறுபாடுகள் வந்ததற்கு பின்னாடி அது வழியாக சென்ற ஒரு அறிஞர் கிராஸ் ஆகி போறார். அப்ப சொன்னாங்களா, இதற்கு சுமூகமான ஒரு விடையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 நபரையும் நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். 3 பேரை சொல்றாங்க, 3 சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. இவங்க தான் தீனுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல கொடையாளிகள், இறைவனுக்காக வேண்டி, இறை மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 நபர்கள் யார் பெஸ்ட், யார் உண்மையிலேயே அர்ப்பணிப்பு தன்மையோடு இறைவனுக்காக என்று சொன்னால் அந்த இறைவனுக்காக அப்படியே ஸ்டாப் பண்றது, அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை தான் சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறாங்க. அப்ப அந்த அறிஞர் சொன்னாரா, நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க 3 பேர்கிட்ட டெஸ்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த 3 நபி தோழர்கள்ட்டையும் என்ன செய்யணுமா, நீங்க போயிட்டு டெஸ்ட் வைங்கன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இது எங்க நடக்குது? கஅபத்துல்லாஹ்ல நடக்குது, கஅபத்துல்லாஹ்வுடைய அருகாமையில் நடக்குது. அப்ப அந்த அறிஞர் சொன்ன மாதிரியே 3 பேர்ல ஒருத்தர் தயாராயிட்டு ஒரு ஏழையினுடைய தோற்றத்திலேயே என்ன செய்யறாரு? தன்னை மாற்றி கொண்டு போறார். முதலாவதாக கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறாங்க. கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்கள போய் அவங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு வாசல்ல நிக்கிறாங்க. வாசல்ல நின்னுட்டு அழைக்கிறாங்க, யாரும் இருக்கின்றீர்களா வீட்டுல கேட்கிறாங்க. யாராவது இருக்கிறீங்களா? அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண் வெளியே வர்றாங்க.
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண் என்ன செய்யறாங்கன்னா வெளியே வர்றாங்க. கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணிப்பெண் வர்றாங்க. பணிப்பெண் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சஅத் இப்னு உபாதா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த பணிப்பெண். இல்ல நான் பார்த்தே ஆகணும், இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க, நான் வந்தோடனே சொல்றேன்னு சொல்றாங்க அந்த பணிப்பெண். இல்ல அவங்கள பார்த்தாகணும், ஒரு தேவைக்காக வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தேவை அப்படின் போது, நான் ஏழையா இருக்கேன், என்னுடைய உறவு கிடையாது, என்னுடைய பொருளாதாரம் கிடையாது, அனுதினமும் யாசம் கேட்டுத்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு இருக்கிறேன். அவர் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த வந்த நபரு இப்படி பேசுறாங்க. அந்த அம்மா சொல்லிச்சா, சரி இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி, தூ அப்படி சொல்லுவாங்க இல்லையா, என்னடா இது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் உன் தேவையா, இதுக்காக வேண்டிதான் அவரை பார்க்க சொன்னியான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சொன்னாங்க. கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி இருக்கிறாங்க, யாரும் தேவை உடையவர்கள் வந்தால் என்ன செய்யுங்க, இதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கன்ட்டு அவங்களுடைய பொருளாதார அறை, உங்களுக்கு தேவையான திர்ஹம் தீனார்கள் அல்லது தேவையான பொருட்கள் இருக்கும். அந்த பணிப்பெண்ணு 1000 திர்ஹங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. எவ்வளவு? 1000 திர்ஹங்களை எடுத்துட்டு வந்தாங்க. பிளஸ் ஒரு ஒட்டகம், அதோட ஒரு ஒட்டகம். இது உங்களுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி வச்சுக்கோங்க, இது உங்களுடைய பயணத்துக்காக வேண்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் வந்த நபரிடத்திலே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது முதல் சஹாபி. யாரு? கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்க்க போறாங்க. பணிப்பெண் தான் இந்த பதில சொல்லி இவ்வளவு கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. முதல்ல போயிட்டாங்களா, அதையெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதே தோழர் என்ன செய்யறாரு, இரண்டாவது சஹாபியை போய் சந்திக்க போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்கள போய் சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க. அவங்க அப்பதான் மதீனாவில இருந்து ஷாம் தேசத்திற்காக வேண்டி 2 ஒட்டகைகள்ல அந்த வியாபார பொருட்களோடு என்ன செய்யறாங்க, பயணத்திற்கு ஆயத்தமாக நிற்கிறாங்க. வெளியில வர்றாங்க, வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அந்த நேரத்துல இந்த சோதனைக்காக வேண்டி சோதனை செய்து பார்க்கறதுக்காண்டி போறாரு இல்லையா, அவர் போயிட்டு அவர் வாசல்ல நின்றுட்டார். போயிட்டு என்ன செஞ்சுட்டார், ஒரு வாசல்ல நின்றுட்டார். சொன்னாரா, எனக்கு இது மாதிரி தேவை இருக்கு, நான் ஏழையா இருக்கேன், எனக்கு உறவு கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, சொந்த ஊர் கிடையாது, யாசகம் கேட்டுதான் என்னுடைய பிழைப்பை நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றது, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா. அவங்க அந்த ஒட்டகைய அப்படியே அந்த வியாபார பொருட்களோடு இதை கொண்டு போங்க, இதை உங்களுடைய வியாபாரத்துக்காக வச்சுக்கோங்க, உங்களுடைய பயணத்துக்காக இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எந்த நிலையில அவங்களுடைய ஈமானை மேலோங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மேலோங்க செய்வதற்காக வேண்டி, அது நம்பிக்கை இருந்தால் தானே கொடுக்க முடியும். நம்ம கேட்கிறோம் இல்லையா, 1க்கு 10 அல்லாஹ் கொடுக்கிறான்ட்டு எத்தனை தடவை கேட்டுட்டோம். ஆனா நாம கொடுக்கும் போது யாருக்காவது இந்த 1க்கு 10 அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் அப்படின்ற எண்ணம் நமக்கு எத்தனை பேர்ட்ட இருக்கு? அப்ப குறைபாடு இருக்குது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் சொன்னா இல்லையா, ஈமானை மேலோங்க செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கையின் பிரயாணப்படுவது. 2வது நபி தோழர் ஜாஃபர் இப்னு அப்துல்லா போயிட்டாங்களா, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கடந்துட்டு அவங்க கொடுத்த 2 ஒட்டகையோ பொருளையோ கொண்டு போய் வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. 3வதாக ஒரு நபி இருந்தார், அராஃபத்துல் அவுசி என்ற ஒரு நாயகத்தோடு. அராஃபத்துல் அவுசி என்ற ஒரு நாயகத்தோடு அவங்கள சந்திக்க போறாங்க. அவங்கள போய் பார்க்க போறாங்க. அராஃபத்துல் அவுசி ரலியல்லாஹு தஆலா அவங்கள போய் பார்க்கறாங்க. அவங்க 2 பக்கத்துல 2 பேர் 2 கரத்தை பிடித்து கொண்டு நடந்து கொண்டே வர்றாங்க. 2 பேரு, இங்க ஒரு பணியாளி, இங்க ஒரு பணியாளி, இங்க ஒரு அடிமை, இங்க ஒரு அடிமை, 2 பேர் கையை பிடிச்சுக்கிட்டு கிட்ட போறாங்க. கண்ணு தெரியல அந்த சஹாபி அராஃபத்துல் அவுசி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, 2 கண்ணுமே தெரியாது. அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க. ஏன்னா அங்க டெஸ்ட் வச்சுட்டாங்க, 3 பேர் யார் சிறந்தவங்கன்னு பார்க்கணும், மேன்மக்கள் யாரு, உண்மையிலேயே இறை தியாகம் கொண்டவர்கள், இறைவனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டியே என்ன செய்யறாங்க, முடிவு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதனால சங்கடமாவும் இருக்கு, அதை வெளிப்படுத்தவும் கூடாது. உங்களை டெஸ்ட் வைக்கிறதுக்கான பட்டன் சொல்லவும் கூடாது இல்லையா. அப்ப நேரம் போறாங்க, தங்களுடைய
ரெண்டு தோழர்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான். நான் யாசகம் கேட்டு வந்திருக்கேன், எனக்கு உறவு கிடையாது, ஊரு கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, யாசகம் வாங்கிதான் நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கணும், உங்கள்ட்ட ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த அராஃபத்துல் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா, அப்படியே நின்ன நிலையிலேயே சொல்றாங்க, எனக்கு இப்ப இருக்கிறது இந்த ரெண்டு அடிமைகள் மட்டும்தான், அப்படியே ரெண்டு பேரையும் கூட்டு விட்டு போயிடுங்க, அப்படியே ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க, அப்படியே நீங்க உங்க கைத்தாங்களாக கூட்டு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்தவர் அப்படியே ரெண்டு பேரையும் கூட்டுட்டு போறாரு. வந்தவர் நடக்கணும்னு சும்மா சொல்லுவாங்களே, சும்மா எடுத்துட்டு போப்பான்றது, அவன் எடுத்துட்டானா இல்லையான்னு அப்படியே பாக்குறது, வச்சுக்கோப்பான்றது, அவன் வாங்கிட்டானா இல்லையான்னு பாக்குறது, இது நம்மளுடைய இலக்கணம். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது பேலோக செய்வதற்கு எப்படி தங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்களோ அதே போன்றுதான் துன்யாவில் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த பாலம், அவங்களுடைய தொடர்பு அத்தனையும் அப்படித்தான் இருந்தது. அப்ப அராஃபத் ரவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போறாங்க. அராஃபத் ரவுஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படியே நின்ன நிலையில இருக்கிறாங்க. எங்க போறன்னு தெரியல, கண்ணு தெரியாது. அப்படியே பொறுமையா நடக்கிற ஆரம்பிக்கிறாங்க. தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. தடிக்கு கீழே அந்த விழுந்ததுக்கு பின்னாடி அந்த டெஸ்ட் வைக்க வந்த நபரு நேரம் வந்துட்டாங்க. வந்துட்டு சலாம் சொல்லி முசாபகா செய்து, என்னை விட இப்பொழுது நீங்கள் தான் தேவையுடையவராக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், என்னை விட இப்பொழுது நீங்கள் தேவையுடையவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதனால இந்த ரெண்டு அடிமையையும் நீங்க வச்சிருங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு அடிமையையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாசகம் கேட்ட நிலையில வந்த அந்த டெஸ்டர் என்ன செய்யறாரு, சொல்லிடுறாரு. அப்ப அந்த அராஃபத் ரவுஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்த எந்த பொருளையும் வாங்குவது எனக்கு உரிமை கிடையாது, அதனால அந்த அன்பளிப்பாக அவங்க ரிட்டர்ன் பண்ண அந்த ரெண்டு அடிமைகளையும் என்ன செஞ்சுட்டாங்க, அன்னையிலிருந்து உரிமை விட்டுட்டாங்க. அது வரைக்கும் அடிமைகள் என்ன செஞ்சாங்க, அவங்க உரிமை விட்டுட்டாங்க. அவங்க சுதந்திரமானவர்களாக இனிமேல் நடமாடலாம். எனக்கு அன்பளிப்பா வந்து அன்பளிப்பாக தான் என்ன செஞ்சிருக்கீங்க, என்னுடைய நிலையை பார்த்து அன்பளிப்பா கொடுத்துட்டீங்க. அப்ப கூட அவங்க என்ன செய்யல, அதுல எடுத்துக்க அனுமதி இருக்கு இல்லையா. ஒரு அன்பளிப்பா கொடுத்த பொருளை வந்து வாங்குவதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் யாருக்காவது கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி இவர்களை உங்க தேவை சொன்னீங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை கொடுத்துட்டேன் உங்களுக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த ரெண்டு அடிமையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதை வாங்குவதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்ல பரவாயில்லன்ட்டு அவங்கள்ட்ட பேசி போராடி என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரையும் உங்களுக்கு தேவை உங்களுக்கு அதிகமா இருக்கு, நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க அவங்களுடைய தடுமாறி கீழே விழுந்த அந்த நிலையை பார்த்து சொன்னாங்களாம். அப்ப அந்த ரெண்டு பேரையுமே கபுல் செய்து கொண்டு ரெண்டு பேருமே இன்றிலிருந்து நீங்கள் ரெண்டு பேரும் செய்ய சுதந்திரமானவர்கள் சொல்லிட்டு விடுவித்துட்டாங்க. இப்ப அந்த சோதனைக்கு வந்தவர் நேரம் போறாரு மக்காவுக்கு போயிட்டு கஅபத்துல்லாஹ் மேல யார அந்த மூணு பேர் கலந்து பேசி கொண்டிருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க, கலந்து கொண்டு அவங்க நடந்த செய்திகளை சொல்றாங்க. முதலாவதாக கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா பணிப்பெண்ணுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில யாராவது ஏழைகள் வந்தா அவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய முழு உரிமையும் அந்த பணிப்பெண்ணுக்கு கொடுத்தது. இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம் தேசத்திற்காக வேண்டி வியாபார பொருட்களோடு 2 ஒட்டகைகளோடு வியாபார பொருட்களோடு தயாராகி பயணத்துக்கு தயாராகி நிற்கிறாங்க. அவங்க ஏழை தேவைக்காக வேண்டி வந்த நபர், அப்படியே கொடுத்துட்டு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. மூன்றாவது நம்பர் ஆளே இல்ல, அராஃபத் ரவுஸ் ரலியல்லாஹு தஆலா, வேற ஒண்ணுமே இல்ல, 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆகையினால அவங்க தான் மிகச்சிறந்தவங்க சஹாபாக்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்ல அந்த அறிஞர் என்ன செஞ்சாரு, அந்த 3 பேர்கிட்டையும் இவங்க தான் மேன்மக்கள்னா இவங்க தான் மேன்மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. இப்ப இந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறதுன்றது வார்த்தைகள்ல இல்ல, கல்புல இருந்து கூட இல்ல, உணர்வுகள் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியாது. ஈமான் என்று எங்க இருக்குங்க, ஈமான் எங்க இருக்கும் இல்லையா, நம்முடைய எல்லா அங்கங்களும் அதற்காக வேண்டி அதனை காப்பாற்றுவதற்காக வேண்டி மேலோங்கி கொண்டே இருக்கணும். நம்முடைய கண்ணிலிருந்து காதிலிருந்து நம்முடைய நாவிலிருந்து என்ன செய்யணும், நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் இறைவனுக்காக வேண்டி இறை மார்க்கத்திற்காக வேண்டி ஈமானுக்காக வேண்டி எப்பொழுது தயார் நிலையில் இருந்து கொண்டே இருக்குமோ
அதுதான் அவர்கள்தான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நினைவுபடுத்துகிறார். அப்ப நாம செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ் 1க்கு 10 தர்றான் இல்லையா, நாம எவ்வளவு நம்மட்டுக்கு என்னங்க நமக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னு அதை கொடுக்குறோம். ஆனா அங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா உயிரோட்டமான நிலைப்பாடு இருக்கணும். அல்லாஹ் 1க்கு 10 கொடுக்க வாக்குறுதி கொடுத்திருக்கான் இல்லையா, அந்த வாக்குறுதி நமக்கு நினைவு வேணும். அந்த வாக்குறுதியோடு தான் நாம் என்ன செய்யணும், சதக்காக்களை தான தர்மங்களை கொடுக்கணும், தேவையுடையவர்களுக்கு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதாவது அனாதைகளை யார் ஆதரிக்கின்றார்களோ, அனாதைகளை யார் ஆதரிக்கின்றார்களோ சொர்க்கத்திலே நானும் அவரும் இப்படி இருப்போம் என்று சொன்னாங்க. 2 கைகளை இணைத்து காட்டினாங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு அதை மேலாக செய்யணும்னா, நம்முடைய ஈமான் வளரணும்னா, ஈமானுடைய உச்சகட்ட நிலைப்பாடு அந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றணும். நம்ம செய்யறோம், ஆனா அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்னா தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரசூலும் சஹாபாக்களுடைய இந்த வாழ்வியலும் நமக்கு நினைவெடுத்துக் கொண்டே இருக்கிறது. அதனால அல்லாஹ் ரசூலும் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க, நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பாதுகாக்க, நம்முடைய மஹ்ஷருடைய வாழ்க்கையை பாதுகாக்க, நம்முடைய கியாமத் நாளுடைய வாழ்க்கையை பாதுகாக்க எந்த நிலை ஈமான் நமக்கு வேண்டும் என்பதாக, எந்த நிலையான ஈமான் நமக்கு வேண்டும் என்பதாக, நாம் அதிலே பிரயாணப்பட வேண்டும் என்பதாக நமக்கு அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இயன்றளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.